வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுவதற்கு அறிவிப்பாளர்களுடைய அந்த வரிசை நம்ம தெரியணும். இன்னாலும் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்றெல்லாம் ஆய்வு பண்ணுவது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா தமிழில் அந்த நூல்கள் வரல. அரபு மொழி தெரிஞ்சவங்க வந்து அரபில் போய் பார்த்து இப்ராஹிம்னா யாரு, நல்லவரா கெட்டவரான்னு புரட்டி எடுத்துருவாங்க. இப்போ தான் குர்ஆன் தமிழாக்கம் வந்து இப்போ தான் ஹதீஸில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ் நூல்கள் கூட முழுசாக வரல. இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகுதான் அறிவிப்பாளர்களை பற்றிய நூல்கள் என்ன செய்யும் மக்கள் மத்தியில் வரும். ஏன்னா இது வந்து இப்போ 1400 வருஷத்துக்கு முந்தி செய்கிற வேலையை இப்போ தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம 50 வருஷமாக 25 வருஷமாக தானே செய்கிறோம். அதனால் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சில அந்த அறிவிப்பாளர்கள் இல்லாமலேயே சில அளவுகோல்கள் இருக்குது. அவங்கள ஆராய்ச்சி பண்ணி இன்னென்ன வகையெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதற்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆளை தெரிய வேண்டியதில்லை, இப்படி போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பொய்யானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில அளவுகோல்களை ரொம்ப சிரமப்பட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்து நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுகோல் அடிப்படையில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அறிவிப்பாளர் கோளாறு நிச்சயம் இருக்கும். அது என்ன அளவுகோல்னு கேட்டால், இப்போ குர்ஆனுடைய சூறாக்கள் இருக்குது, 114 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 114 அத்தியாயங்களுக்குமே ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சிறப்பு என்ற பெயரில் நிறைய இட்டுக்கட்டியிருக்கிறாங்க. அந்த சூறாவுக்கு இந்த சிறப்பு, இந்த சூறாவுக்கு அந்த சிறப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி 114 சூறாவின் பெயர்லையும் ஹதீஸுகள் என்ற பெயரில் இட்டுக்கட்டி சிறப்புங்கிற பெயரில் அல்லாஹ்வுடைய வேதம் முழுசாக சிறந்தது. 114 சூறாவும் அல்லாஹ்வுடைய வேதம், அது எல்லாமே சிறந்தது. அது வேற விஷயம். ஒவ்வொரு சூறாவை பற்றி சொல்லும் பொழுது அதை செஞ்சா 7 மாளிகை கிடைக்கும், இதை செஞ்சா அது கிடைக்கும், இதை செஞ்சா பணக்காரன போகலாம் என்றெல்லாம் நிறைய இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். இந்த சூறாக்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட சில சூறாக்களுக்கு மாத்திரம்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதை மட்டும் குறிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதை தவிர வேற சூறாக்களுடைய சிறப்புன்னு கேள்விப்பட்டா இது பொய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அறிவிப்பாளர்லாம் நீங்க தேட வேண்டியதில்லை. தேடி பார்த்தீங்கன்னா அந்த கோளாறு இருக்கும். அறிவிப்பாளர் வந்து அந்த சூறா இந்த சூறான்னு அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்படியான சிறப்புகள் கிடையாது. அப்ப எதுக்கெல்லாம் சிறப்பு இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அல்ஹம்து சூராவுக்கு சிறப்பித்து ஹதீஸ் இருக்கிறது. பல வகையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்பித்து இருக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா அதுக்கு அது ஓகே, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், இந்த 2 சூறாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹராவானி என்று நினைச்சாங்க, இரு மலர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ரொம்ப புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அதற்கும் இருக்கிறது, பக்ரா, ஆல இம்ரானுக்கு. அதே மாதிரி ஆயத்துல் குர்சிங்கிற அந்த சூரா ஆயத்துக்கு மட்டும் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்ற ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை பற்றி வருகிற ஹதீஸ்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய லாஸ்ட் வரக்கூடிய 2 வசனங்களுக்கு தனியாக சிறப்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப்ல முதல் 10 ஆயத்துகள் வந்து யாராவது ஓதி வந்தார்களே ஆனால் தஜ்ஜாலுடைய அந்த சோதனையிலிருந்து அவர் காப்பாற்றப்படுவார், தப்பிச்சுக்கிடுவார். தஜ்ஜால்கிட்ட இருந்து நம்ம இருக்கிற காலத்தில் தஜ்ஜால் வந்துட்டான்னு வைங்க, அவன் செஞ்சு காட்ட அற்புதத்தை பார்த்து நம்ம அல்லாண்டவனை சொல்லிவிடுவோம், ஈமான் போயிடும். அப்படி போகக்கூடாதுன்னு சொன்னா சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது சூறாவுடைய 10 வசனங்களை ஓதி வந்தால் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். அது ஹதீஸ்ல இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது சூரத்துல் கஹ்ஃபை பற்றி. அதே மாதிரி வந்து அந்த கஹ்ஃப் சூறாவை வெள்ளிக்கிழமை ஓதுறது பற்றியும் ஹதீஸ் இருக்கு. ஹசன், ஓரளவுக்கு அது சரியில்லை என்று இருகரத்தில் சொல்லக்கூடிய அளவில் ஒரு தரத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது மாதிரி குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற இஹ்லாஸ் சூரா, அது குர்ஆன்ல 1/3 3 1 பங்கு என்றெல்லாம் சிறப்பித்து சொல்ற ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய 113 114வது சூரா, அதாவது ஃபலக் நாஸ் என்று நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடிய முஅவ்விதத்தைன் என்று பாதுகாப்பு தேடுகிற 2 சூறாக்கள் அப்படின்னு பேரு. அவுதுன்னு பாதுகாப்பு தேடுறோம்ல, அதனால வந்து பாதுகாப்பு தேடுகிற 2 சூறாக்கள் என்ற பெயரில் 113 114வது சூறாவுக்கு சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் ஜில்சால் அல்ல சூரத்து ஜல்சலா என்று சொல்லக்கூடிய இதா சுல்சிலத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவுக்கு சிறப்பித்து சொல்ல குர்ஆன்ல ருபுல் குர்ஆன்ல வந்து 25% கால் பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு அதுக்கு வந்து இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி, அதை சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆயத்து இருக்கிறது. அது அதாபுல் கபர்ல இந்த கபர் வேதனையிலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. இதை தவிர யாசினை பற்றி சொன்னா, யாசின் சொன்னாங்கன்னு வைங்க இல்லைன்றலாம். நீங்க
வாக்கியாவுக்கு அந்த சிறப்பு இந்த சிறப்புங்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாதுன்றலாம். இது இல்லாமல் ஒரு புதுசாக என்ன செய்கிறாங்க, சாது சூரா ஓதுனா அந்த நன்மை, சாபாத்து ஓதுனா இந்த நன்மை. பொதுவாக குரான் ஓதுன நன்மை கிடைக்கும், 1க்கு 10 ஒரு எழுத்துக்கு 10ங்கிற அந்த நன்மை கிடைக்காது, ஓதக்கூடாதுலாம் இல்லை, அது ஓதுவோம். ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சிறப்பு இருக்கிறதாக சொல்வார்களே. ஆனால் இந்த சொன்னதை தவிர தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஹதீஸ்கள் அறிஞர்கள் எல்லாம் சூராவுடைய சிறப்புல வந்த இதுகள் தான் கரெக்டாக அறிவிப்பாளர்கள் வழியில் இருக்குது. மற்றெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சூராவுடைய சிறப்பை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பவுல் தத்துவம் இருக்குதுல்ல, பவுலுடைய தத்துவம் என்னன்னு கேட்டால் நம்முடைய ஒரு மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி, கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம் அப்படிங்கிறது பவுலுங்கிற ஆள் என்னஞ்சாரு கண்டுபிடிச்சார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாரு, உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவான் என்கிறார் அவர். நீ பொய் சொல்றதுனால தேவனுக்கு மகிமை ஏற்படும் சொன்னா நீ எப்படி பொய்யனாவ? அதனாலதான் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குருடம் பார்க்கறான் செவடம் கேட்கறான் பொய்யாவை தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, தேவனுக்காக வேண்டி இதை உண்டாக்குனால் அவர் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அடிப்படையில் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்பதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, நல்ல அமல் செய்வதற்காக வேண்டி பொய் சொல்லலாம், அது இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு அமலை ஆர்வமூட்டுறதுக்கு போதுமான உண்மை நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன் ஆயத்தை வச்சு என்ன செய்யலாம், அமல்களை ஆர்வமூட்டலாம், ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை வச்சு ஆர்வமூட்டலாமே தவிர ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி கையில மடியில போட்டு செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது. குர்ஆன் சூறாவை எல்லா சூறாவையும் ஓத வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல எண்ணத்தில் சில ஆளுக்கு என்ன பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரிலாம் கட்டி இருக்கிறாங்க. ஒரு ஆளு 114 சூறாவுக்கும் சிறப்புக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எழுதி முடிச்சு அதை நாட்டு பூரா பரப்பி விட்டு பிடிச்சி உனக்கு எவன் சொன்னா, இது யார் சொன்னா, உனக்கு அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டா நானத்தான் இட்டு கட்டி சொன்னேங்கிறான். அப்படி ஒருத்தர் புஸ்தகத்தை மக்கள்கிட்ட பரப்பி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ண? ஒவ்வொரு சூறாவும் மக்கள் ஓதட்டும் தான் செஞ்சேன், வேற எந்த உண்மையில எந்த நோக்கமும் இல்லை, சம்பாதிக்கிறதுலாம் செய்யல. இந்த காலத்தில் புஸ்தகம் போட்டு காசு போட்டு விற்கலாம், அந்த காலத்தில் அப்படிலாம் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, சந்தேகம் இல்லை. நோக்கம் நல்லா இருந்தா பத்தாது, போற ரூட்டும் சரியா இருக்கணும். நோக்கம் நல்லதுங்கிற அடிப்படையில் செஞ்சிடக்கூடாது, தப்பு செஞ்சிடக்கூடாது. இப்படி குர்ஆனுடைய சூறாக்கள்ல ஒவ்வொரு சூறாவுக்கு அண்ணன் சிறப்பு, இதை போனா பணக்காரன் ஆகலாம், இதை போனா வறுமை போகும், இதை போனா கவலை வந்துங்க, இதை என்ன பைத்தியம் வளர்க்கும் அப்படின்னு ஓதி பார்க்கறதுக்குண்டு சில ஆளுக்கு இந்த குர்ஆனுடைய சூறாக்கள்ல என்ன செய்யறாங்க, அதாவது ஒரு புஸ்தகம் கூட போட்டிருக்காங்களே, அதாவது குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களையும் போட்டு அதை மந்திரம் மாதிரி என்ன செய்யறாங்க, இன்ன சூறாவை நான் பிரசவ வலிக்கு இதை ஓதுங்க, அந்த இதுக்கு இதை ஓதுங்க, காய்ச்சலுக்கு இதை ஓதுங்க, தலைவலிக்கு அதை ஓதுங்கன்னு சொல்லி அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறாங்க. அந்த குர்ஆனை பற்றி அந்த புஸ்தகத்து பேர் ஞாபகத்தில் வரமாட்டேங்குது, அப்படிலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க அடிச்சு சொல்லி போடலாம். இந்த சொன்னது நோய்க்கா அல்ஹம்து சூரா ஓதி பார்க்கலாம்னு இருக்கிறது, நோய் வந்தால் ஃபலக்கு நாசு ஓதலாம்னு இருக்கிறது, ஆயத்தில் குறிச்சி ஓதலாம்னு இருக்கிறது, இதுகள் தான் நமக்கு கிடைக்கிறத தவிர எது கிடையாது. இதுக்கு இந்த நோய்க்கு இது, இந்த நோய்க்கு இது, இந்த நோய்க்கு இதுன்னு சொல்லி இவங்க வகைப்படுத்தி வச்சுக்கிறாங்களே, அது உனக்கு சொன்னது யாருப்பா? இந்த சூறாவுக்கு இந்த நோய் போகும், அந்த சூறாவுக்கு அந்த நோய் போகும், இந்த சூறாவுக்கு பணம் வரும், இந்த சூறாவுக்கு புள்ள பிறக்கும், இந்த சூறாவுக்கு வேதனை குறையும், இந்த சூறாவுக்கு கவலை போகும், உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட கதை. நீங்க அறிவிப்பாடெல்லாம் தேட வேண்டியதில்லை, தேடி பார்த்தா கண்டிப்பா அது கோளாறத்தான் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி ஹதீஸ்களை அறிஞர்கள், முல்லா அலி காரி போன்ற அறிஞர்கள் தொகுத்து என்ன செய்யறாங்க, நாங்கள் ஆய்வு செஞ்சோம் குர்ஆன் சூறாக்களை பற்றி. இந்த சூறாக்களுக்கு உள்ளது மாத்திரம்தான் அறிவிப்பாளர் கரெக்டா கச்சிதமா இருக்கிறது. வேற எந்த சூறாவை பத்தி சொன்னாலும் சரி அவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டது. அவரே சொல்றாரு, இது கது இஅ்தரஃப பி வலைஹா வாலிஹா, இது கட்டியவர்களே இட்டுக்கட்டியதை தாங்களே ஒரு காலத்தில் மாட்டிக்கொண்டு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு அவர் சொல்றாரு. அந்த புத்தகம் நம்மள்ட்ட இல்லை, எதை அவங்க எழுதுனா அது எப்படி ஒத்துக்கிட்டாங்கிற விஷயம் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் ஒத்துக்கொண்டதுக்கு ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி முல்லா அலி காரி தன்னுடைய மௌலூஆத் மஸ்னூஆத்தில் கிதாபில் சொல்லி காட்டுறாரு. அப்ப இது அளவுகளை வச்சுக்கணும். இந்த சூரா சிறப்புன்னு ஏதாவது விட்டாங்கன்னு வைங்க, சூரா சிறப்புன்னா அவ்வளவு புருடா, இந்த இதை தவிர வழங்கிடணும். அதுக்கப்புறம் இது ஒரு அளவுகள், இதில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் வந்துடும் இட்டுக்கட்டப்பட்டது. அதுபோக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி டேட்டு குறிப்பிட்டு மாசம் குறிப்பிட்டு என்ன ஹதீஸ் இருக்குதோ அவ்வளவும் போய் ஒண்ணு கூட அதுல உண்மை கிடையாது. அதாவது 2003 இது நடக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒருத்தன் விட்டான்னு வைங்க, கண்டிப்பா ரசூலுல்லாஹ் சொல்லலன்றலாம். எதிர்காலத்தில் இது நடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சில விஷயத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லல. நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள், இதை வெல்வீர்கள், கைசரை ஜெயிப்பீர்கள், கிஸ்ராவை வெல்வீர்கள், அந்த கோட்டையை பிடிப்பீர்கள், இங்கிருந்து புதையல் வெளிப்படும், தஜ்ஜால் வருவான், ஈசா நபி, இதெல்லாம் டேட்டா போட்டாங்க. 2003 அது நடக்கும், 2040 இது நடக்கும், 1990 இது நடக்கும், அப்படி ரசூலுல்லாஹ் டேட் போடல.
எந்த ஹதீஸ்லையாவது, எந்த அஜர்த்தாவது, எந்த மேடையிலையாவது ஒரு டேட்டையோ மாசத்தையோ வருஷத்தையோ சொல்லி இந்த வருடத்தில் இது நடக்கும் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் அது பொய். ஒன்னே ஒன்று தான் அதில் டேட்டு டைம் போட்டதில் உண்மை. ஒன்னே ஒன்று என்னது? இன்று இந்த பூமியில் வாழ்கிற மக்களில் ஒருவர் கூட 100 ஆண்டு கழியும் பொழுது இருக்க மாட்டார்கள். 100 வருஷம் டேட் போட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இரவுல என்ன செய்யறாங்க? இஷா தொழுகையை லேட் பண்றாங்க. பல தடவை இந்த நிகழ்ச்சியிலே பல தடவை சொல்லியிருக்கோம் அந்த ஹதீஸை, வெவ்வேறு விஷயத்துக்காக வேண்டி. அப்ப என்ன சொல்லி காட்டினாங்க? ஹிலர் நபி மேட்டருக்கு முதல் நாள் கூட சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த பூமியில் யாரெல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த தேதியில என்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ இந்த தேதியில அவர்கள் ஒருவர் கூட 100 ஆண்டு முடியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள். 100 ஆண்டுக்கு பிறகு இது நடக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் பாருங்க. அப்படி சொல்வதில் இந்த ஒரு ஹதீஸை தவிர 100 ஆண்டில் இது நடக்கும், நீங்க எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, அன்னைக்கு இருந்த யாரும் 100 வருஷம் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் 100 வருஷம் வாழ்வான அர்த்தம் கிடையாது. அன்றைக்கு இருந்த எவரும் 100வது வருஷத்தில் இருக்க மாட்டார்கள் அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப அதை இந்த ஒன்றை தவிர மற்ற எதையுமே 1000 இது நடக்கும், 2000 இது நடக்கும், உலகம் 2060 அழியும், 3040 அழியும் என்றெல்லாம் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவன் அந்த விளையாட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் யார் சொன்னாலும் சரி, அந்த மாசம் வருஷம் தேதி போட்டு அதை சொன்னார்களே, ஆனால் அது பொய். என்ன ஒரு கிழமையை போட்டு சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை உலகம் அழியும்டாங்க. அது கிழமையை அது எந்த வருஷம்? அப்பதான் எப்பவும் வரும்? அது வெள்ளிக்கிழமைங்கிறது அது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது கிடையாது தானே. வெள்ளிக்கிழமை உலகம் அழியுண்டாங்க. எந்த வருஷம் எந்த மாசம்? மாசத்துக்கு தான் 4 வெள்ளி 5 வெள்ளி வருமே. அப்படி சில விஷயங்கள் கிழமைகளை திங்கக்கிழமை அப்படி சொல்லி இருக்கிறாங்களே தவிர வெள்ளிக்கிழமை எனக்கு எடுத்து காட்டப்படும், திங்கக்கிழமை எப்படி அப்படிலாம் அது இருக்குது. இந்த டைம் போட்டு சொல்லக்கூடிய ஃபிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஹதீசுகள் என்று யார் சொன்னாலும் சரி, அது எல்லாமே என்ன வரும்? பொய்யாக ஆகிவிடும். பொய் நீங்க தேடலாம் வேண்டியதில்லை. அப்படி எந்த பயான கேட்டாலும் சரி, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் மௌத்தாகி 500 வருஷத்திலே இது நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பயான்ல விட்டாருன்னு வைங்க, விட்டு அடிக்கிறாருன்னு விளங்கிற வேண்டியதான். எந்த கிதாபெல்லாம் பார்க்க வேண்டிய, கண்ணை மூடி சட்டை போய் பிடிச்சிடலாம், இது பொய் நிரூபின்னு கேட்டுடலாம். அப்ப டேட் பிக்ஸ் பண்ணி எந்த மேடையில் நீங்கள் ஹதீஸை கேட்டாலும் சரி, முன்னறிவிப்புகள்ல அது பொய். இந்த ஒன்றை தவிர இந்த 100 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, அது புகாரில் இதெல்லாம் இருக்குது, அது ஒரு ஆதாரமாக உள்ளது. அதுக்கப்புறம் தனி நபர்களை குறிப்பிட்ட தனி நபர்களை சொல்லி புகழ்ந்து இகழ்ந்து, தனி நபர்கள் பேரை சொல்லி புகழ்ந்து இகழ்ந்து நிறைய ஹதீஸ்களை உண்டாக்கி இருக்கிறாங்க. இப்படி புகழ்ந்து இகழ்ந்து சொன்ன ஹதீஸ்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தனி நபர்களை தனக்கு பிந்தி வரக்கூடிய, தன் வாழுகிற காலத்தில் புகழ்ந்து இகழ்ந்து உள்ளதை விட்டுருவோம். அது ரசூலுல்லாஹ் காலத்தில் புகழவும் செஞ்சிருப்பாங்க, சில பேர் இகழ்ந்திருப்பாங்க, நல்லவரை பாராட்டியிருப்பாங்க, அதை விட்டுருவோம். தனக்கு பிறகு வரக்கூடியவர்களை பற்றி பெயரை குறிப்பிட்டு, இன்ன பெயர்ல ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி பெயரை குறிப்பிட்டு அவனை நல்லவன் கெட்டவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னால், அதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விஷயங்களை தவிர அவ்வளவும் பொய். அந்த விரல் விட்டு எண்ணக்கூடியதுல சில விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்னு தஜ்ஜால், பேரை சொல்லி தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், அவன் இன்னும் அக்கிரமெல்லாம் பண்ணுவான், இது இருக்கு. தஜ்ஜால்ங்கிற ஆளை பத்தி என்ன பேர் தானே, அவனுடைய பேர் தானே. தஜ்ஜால்ங்கிற ஒரு ஆளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அது ஓகே, அது இருக்கிறது. அதே மாதிரி ஈசா நபி இறங்குவாங்க, வருங்காலத்தில் வர்றது முந்தைய இருந்துட்டா கூட பிற்காலத்தில் வருவாங்க, அது ஒரு புகழ்ந்து தஜ்ஜாலை கொல்லுவாங்க, அது இருக்கு ஹதீஸ். மஹ்தீன் என்னுடைய கோத்திரத்தில் ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல் ஒருத்தர் வருவாரு பேரை சொல்லி, அது இருக்கு, அது இருக்கு. அதே மாதிரி சொன்னாங்க ஜஹ்ஜாஹ் என்ற பெயர்ல ஒரு மன்னர் வருவாரு, அவர் என்ன செய்வார்னா அந்த உலகத்தை கட்டி ஆழ்வாரு. அது ஒன்றும் நடக்கலை, ஒரு காலத்தில் வரலாம். அது மாதிரி அவர் ஒருத்தர் வருவாரு பேர் சொல்லி சொன்னது, இவ்வளவுதான். பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேரை சொல்லி கூட்டம், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துக்கு பேர், நபருக்கு பேர் இல்லை, ஒரு பர்டிகுலர் பர்சன் அவருக்கு பேர் கிடையாது. அந்த மாதிரியாக பேர் சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க, இவரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கார்கள் தெரியுமா, அபூ ஹனீஃபாவை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு சொன்னார்னு வைங்க, அஜர்த்து விட்டு அடிக்கிறான்னு விளங்கிற வேண்டியதான். அபூ ஹனீஃபாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலாம் கிடையாது. ஷாஃபி இமாமை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒன்றும் சொல்லலை. கேட்டான்னு செய்யணும், ஒண்ணுமே சொல்லலாம், ஒன்னும் சொல்ல வேண்டியதான். மாலிக் இமாமை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா, அந்த பெரியாரை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஆள்களை, மகான அப்துல் காதர் ஜிலானியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஒண்ணுமே சொல்லல வேண்டியது. அப்ப இந்த நாளை தவிர ஆட்களை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க என்று கேட்டா, இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க,
அலிக்கு முஆவியாவுக்கு சண்டை. அவர் ஒரு ரெண்டா பிரிஞ்சிருச்சு நாடு. அலி தலைமையில் ஒரு நாடு, முஆவியா தலைமையில் ஒரு நாடு என்று இரண்டு ஆட்சியாளர்களாக உருவாகி கொண்டார்கள். தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டார்கள், யுத்தம் எல்லாம் செய்தார்கள். அப்ப என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா, முஆவியாவை திட்டியே ஹதீஸ் உண்டாக்குனாங்க. முஆவியாவை குறிப்பிட்டு இந்த மாதிரி முஆவியான்னு ஒருத்தன் வருவான், அவன் மகா மோசமானவன், அவன் ஆதரிக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அலிக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு, அலி ரலியல்லாஹு ஆள் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, முஆவியாவை திட்டு, அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது அல்லாஹ்வுக்கு அவருக்குள்ள விஷயம், அது கூட விமர்சிக்கிற கூட பெரிய தப்பு கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அலிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி முஆவியாவை திட்டி ஹதீஸ்களை உண்டாக்கினார்கள். அதே மாதிரி அவரை ரொம்ப இழிவுபடுத்தி அதை சொன்னது. அதே மாதிரி அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களை ரொம்ப கேவலமாக பேசி அது மாதிரியான ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. பனு உமையாக்கள் அப்பாசியாக்களுக்கு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த அப்பாசியாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பனு உமையாக்களுக்கு பேரை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி இந்த பனு உமையான்னு ஒரு கூத்தரத்தார் வருவாங்க, அவங்க மகா மோசமானவங்க, அவங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, கால ரசூலுல்லாஹ்ன்றாங்க. என்னத்தையா சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது. இவங்களுக்கு வசதியான என்னத்தையா சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பிடிக்காத எதிரிகளை பற்றி திட்டலாம், திட்டிவிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்ன்றது. நமக்கு வேண்டப்பட்ட ஆளுகளை கண்டபடி புகழ்ந்து என்ன செய்யறது, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஆள் பிடிக்கிறது. அப்ப எதிரிகளை தங்களுடைய எதிரிகளை தாக்குவதற்கும் தங்களுக்கு வேண்டியவர்களை பாராட்டுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பயன்படுத்தி எப்படிலாம் ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, மன்சூர்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்சூர் உடைய அந்த ஹாரூன் ரஷீதுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர். மன்சூருங்கிறவரை ரொம்ப பாராட்டி ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் இவருக்கு பிந்தி வரக்கூடிய மன்சூர் வரைக்கும் சொல்லிட்டு போனாங்களா, முக்கியப்படுத்தி மன்சூருங்கிற ஒரு ஆள் வருவார் என்று அவரை பாராட்டின மாதிரியான ஒரு ஹதீஸ். அதே மாதிரி ஹாரூன் ரஷீத் இருக்கார்ல, அவர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு அவரை பாராட்டுற மாதிரி பயங்கரமா. ஹாரூன் ரஷீத் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரசூலுல்லாஹ் இவரை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமான்னா, யாரும் எதிர்க்க மாட்டான்ல. ரசூலுல்லாஹ்வே அவரை பாராட்டி சொல்லி இருக்கும் பொழுது அவன் என்ன அயோக்கியத்தனமான நமக்கு என்ன, அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஹாரூன் ரஷீதை திட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி யஸீதை நீ திட்டி தொலைஞ்சிட்டு போ, மறுமையில் அடைஞ்சிட்டு போ. யஸீதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இப்படி சொல்லுவேன். யஸீத் என்ற ஆளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இப்படி ஒருத்தன் வருவான் மகா மோசமானவன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா? அது மாதிரி எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. யஸீத் என்பவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தோ இகழ்ந்தோ கேவலப்படுத்தியோ சொன்னது இல்லை. அவருக்கும் ஹுசைனுக்கு நடந்த சண்டையில் உனக்கு அது சரிண்டா அது சரின்ட்டு போ, இது சரிண்டா இது சரின்ட்டு போ, அல்ல நம்மையா போய் இதை பற்றி பேசணும்னா அது ஒரு வகை, அது விமர்சனத்தில் சேர்ந்து விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பேரில் பொய் சொன்னா, மன் கதப அலைய முத்தாமிதான் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார், யார் என் பெயரில் பொய்யை இட்டு கட்டி சொல்கிறானோ அவன் தங்குமிடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பாவத்தை செய்ய முடியாதுல்ல. அது மாதிரி யஸீதை திட்டி நிறைய கதைகளை விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வலீது, மருவான் மோசமான ஆளு, நம்மளே பார்த்தோம். வலீது அப்படித்தான், எங்கள் பெருநாள் தொழுகை மாற்றி அமைச்சார்ல, அவன் செயலுக்கு நீ விமர்சிச்சுட்டு போ. இவரை ரசூலுல்லாஹ் திட்டினாங்கன்னு ஏன் சொல்ற? இவர் வரப்போற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இவரை பத்தி அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானா? அப்படி ரசூலுல்லாஹ் பேரை சொன்னாங்களா? அப்ப பின்னாடி வந்த ஆட்சியாளர்களை கெட்டவர்களை பற்றி கெட்டவர்கள் மக்கள்கிட்ட நிலைநாட்டுவதற்கு அவங்களுடைய செயல்களை ஆதாரமா காட்டணும். நீ மருவானை திட்டிட்டு போங்க, மருவான் இன்னென்ன காரியம் செஞ்சாரு அதனால கெட்டவர்னு சொல்லுங்க. நீங்க யஸீதை திட்டுங்க, இன்னென்ன காரியத்தை செஞ்சார் அதனால ஒரு தப்பான காரியத்தை செஞ்சார்னு விமர்சனம் பண்ணுங்க. அது ஒரு வகை, அது மார்க்கத்தில் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த கண்ணியம் குறையாம ஆதாரத்தோட இன்ன செயல் தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படி சொல்வதற்கு நமக்கு மார்க்க தடை இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க? மர்வானை பற்றியும் ரசூலுல்லாஹ் திட்டி சொன்னது கிடையாது, யஸீதை பற்றியும் திட்டி சொன்னது கிடையாது, அப்புறம் வலீதை பற்றியும் திட்டி சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணி விட்டாங்க என்று கேட்டா, அப்பாஸுடைய சந்ததியெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு ஹதீஸ். அது அவன் பனு உமையாக்களுக்கு அவன் கட்டினான்ல, பனு உமையாக்கார அப்பாஸுக்கு எதிராக கட்டுறாங்க, அப்பாசியாக்களுக்கு எதிராக. பனு உமையாக்களுக்கு எதிராக அப்பாசியாக்காரர்கள் இட்டுக்கட்ட, அப்பாசியாக்களுக்கு அப்பாஸுடைய சந்ததிகள் அம்புட்டு பேர் நரகத்துக்கு போவாங்க கால ரசூலுல்லாஹ்ன்றாங்க. இதே சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படின்னு சொல்லி அவரை இது மாதிரி எல்லாம் இருக்கிறது. இது மாதிரி எல்லாம் அது போக அபு மூசாவை திட்டி ஹதீஸ்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. வேடிக்கை என்னன்னு கேட்டா, இதெல்லாம் எந்த ஹதீஸ் நூல்களை பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அதுலயே இருக்கிறது, அபு மூசாவை திட்டி இருக்கிறது. அதே இதில் அது மாதிரி இந்த ஷாஃபி இமாம் இருக்காரு, அவரை திட்டி சுப்ஹானல்லாஹ், எப்படி திட்டி, ஒருத்தர் வருவான், சயகூன் ஃபீ உம்மத்தி ரஜுலுன், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு ஆள் வருவார், அவர் அலர்ரு மின் இப்லீஸ், இப்லீஸை விட மகா கெட்டவர், அவருடைய பேர் முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி, அவர் தான் முகமது இப்னு ஷாஃபிங்கிற ஆளு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இது ஹனபி கட்டினது. ஹனபியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷாஃபி மேல டேமேஜ் ஆக்குறதுக்காக வேண்டி என் உம்மத்தில் ஒரு ஆள் வருவார், அவர் அலர்ரு மின் இப்லீஸ், இப்லீஸை விட மகா கெட்ட ஆளு, அவர் பேர் முகமது இப்னு இத்ரீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க
அப்படிங்கிறது. இவங்க போட்டியா என்ன செய்யறது? சாபி மாமத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆலிமு குறைஷின் எவ்வளவு திபாக்கள் அவர்களை விடுமா, குறைசி உலகத்தில் தோன்றுகிற ஒரு அறிஞர் உலகத்தையே கல்வியால் நிறைத்து விடுவார், இவரைத்தான் சொன்னார்கள் அப்படின்னு. அவன் என்ன செய்யறது? இவருக்கு ஆதரவா அவன் ஒன்று கட்டுறது, அவன் இவருக்கு அது மாதிரிலாம் கட்டுறது. அது மாதிரி என்னுடைய உம்மத்திலே என் உம்மத்தில் அபுஹனிபான்னு ஒருத்தர் வரப்போறாரு. இவர் மாதிரி ஒரு ஆளு ஈசா நபி உம்மத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள் இந்த மார்க்கத்தை அவர் கட்டி காப்பாரு. ஈசாவுடைய உம்மத்தில், ஈசா நபி உம்மத்தில் இந்த அபுஹனிபா மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாரு, இருந்தா அந்த சமுதாயம் கெட்டு போயிருக்காத, ஏன் சமுதாயத்தையே அவர் தட்டிக்க அப்படிலாம் அபுஹனிபாவை புகழ்ந்து இப்படி இந்த இமாம்களை புகழ்ந்து ஈகல் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 சொன்னன. அதை தவிர யாரை புகழ்ந்தும் யாரை இகழ்ந்தும் ஒரு ஹதீஸ் சொன்னான்னு வைங்க, இப்போ என்னை புகழ்ந்து ஏதோ நானே சொல்லிக்கிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்ங்கிறேன், அது கிறுக்கு போய் சொன்னான்னு புரிஞ்சுக்கணுங்களா? அப்படி சொல்லலாம்ல. ஒரு அஜர்தஸ் புகழ்ந்து, ஷேகுமார்களை புகழ்ந்து, தரிகாவாதிகளை புகழ்ந்து, கசாலி இமாமை புகழ்ந்து, அது மாதிரி சுகரவர்தி தரிகாக்காரரை புகழ்ந்து, ரிஃபாயி நாயகம் அவரை புகழ்ந்து, இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து உமர் புலவர் கூட ரசூலுல்லாஹ் புகழ்ந்துருக்கிறாங்க. நேற்று வந்து உமர் புலவரை கூட நினைச்சிருக்கிறாங்க, அவர் பாடல் படிச்சானா தப்பா அடுத்த அடி என்னன்னு தெரியலையா, உடனே ரசூலுல்லாஹ் வந்தாங்களாம், என்ன தருமாறு இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தமிழ் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்றாங்க, இவர் தமிழ்ல எழுதின அந்த கட்டுக்கதைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடி எடுத்து கொடுத்தாங்களாம். அப்படி பூசரிங்கிற ஆளுக்கு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை ரொம்ப வகையா யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச அக்கிரமம் பண்ணல. இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போங்க, நம்ம சொல்லுவாங்க, நம்ம யாரு சிறந்த காலம்னு சொல்லுவோம், அந்த காலத்தில் வாழ்ந்த ஆளுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 தலைமுறை உள்ள ஆளுக்கு தான். முதல்ல சஹாபாக்களை விட்டுருங்க, அடுத்து வந்த சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த ஆளுக்கு தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான புருடாக்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல இட்டு கட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஊர்களை பழித்தும் சில ஊர்களை இழித்தும் ஹதீசுகள். அந்த எந்த நாட்டில் சென்னை தலைநகரத்தில் ஆட்சி பண்றோம்னு வைங்களேன், சென்னையை புகழ்ந்துகிறது. சென்னை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சென்னையை பற்றி என்ன சொன்னா, நீ சென்னை ஊரை சொல்லிட்டு போ, அக்குவம் இருக்குது அது இருக்குது சொல்லிட்டு போவியா, அது ஓகே. நீ என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா சென்னையை பத்தி, இப்படி அடிச்சு விட்டுருவாங்க. அவன் இஷ்டத்துக்கு தலைநகரத்தை மாற்றுவான். அஸ்கலானில் ஆட்சி பண்ண அஸ்கலானுடைய சிறப்புன்னு வந்துடும். அவன் பகதாதில் ஆட்சி பண்ணான்னு வைங்களேன், பகதாத் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, ரசூலுல்லாஹ் இந்த ஊரை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா, எந்த ஊரை பற்றி அவங்க காலத்தில் எந்த ஊரை பார்த்தாங்களோ அந்த ஊரை பற்றி சிலர் சொல்லியிருக்கிறார்கள். மக்காவை பார்த்தார்கள், மதீனாவை பார்த்தார்கள், பார்த்த ஊரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். தாய்ஃபுக்கு போனார்கள், தாய்ஃபை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். யமன் நாட்டு மக்களை சந்தித்தார்கள், யமன் மக்களை பற்றி, ஊரை பற்றி சொல்லல, யமன்கிற மக்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப புகழ்ந்து நினைஞ்சிருக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரை பற்றியும் வந்து மதுரை அப்படிப்பட்ட ஊர், இது ஒரு திருத்தலம் வாய்ந்த ஒரு பெருமையாக வாய்ந்தது அப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? ஆனா ஹதீஸ்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, குராசான்ங்கிற ஊருக்கு ஒரு புகழ், பகதாத புகழ்ந்து ஹதீஸ். அவன் புகழ்ந்து சொல்ல செய்யறது, பகதாதை இகழ்ந்து இவன் ஒரு ஹதீஸ். உலகத்திலே மகா கெட்ட ஊர் எது தெரியுமா, பகதாது தான், சைத்தானின் பிறப்பிடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறது. இவன் அவன் என்ன பண்றது, உலகத்திலே சிறந்த மக்காவுக்கு அடுத்த இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது பகதாது தான் சொல்லி அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் எந்த ஊர்ல இருக்கிறானோ, எந்த ஊர்ல ஆட்சி பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இட்டு கட்டி கொண்டு அதுக்கு பேர் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா, மதீனா, ஜெருசலம், அவங்க போன தாயிஃபு, யமன் தவிர ஒரு ஊரை பற்றி புகழ்ந்து பாராட்டி சிலாகித்து சொன்னார்கள் என்று சொன்னால் அது கப்சா. நாளை கூட அடிப்பான். ஒரு பயான்ல கூட சென்னை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அப்படி சென்னை வாயில வந்து அடிச்சு கொண்டு செய்யுது, இப்படிப்பட்ட சென்னையாக்கும் சொன்னா அதெல்லாம் வேற ஆளுக்கு நீ வச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு இருக்க கூடாது, அதுக்கெல்லாம் விட்டு அடிக்கிறதுக்கு வேற ஆளுகள் பயன்படுத்திக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஊரையும் புகழ்ந்தோ இகழ்ந்தோ சொன்னது இப்படி ஹதீஸ்கள் சொன்னாலும் ஞாபகம் இருக்கணும். ஊரை புகழ்ந்து வரக்கூடிய ஹதீஸ் இருக்குமையானால் அது கப்சா. எந்த அறிவிப்பாளரையும் தேட வேண்டாம், எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடிக்கிட்டு பொய்ன்னு சொல்லுங்க. எந்த கித்தாபில் எடுத்து காட்டினாலும் அதுல ஓட்டையான ஆள் இருப்பார். நீங்க அறிவிப்பாளர், நீங்க கித்தாப் எடுத்து காட்டிய நான் ஓட்டையை நான் காட்டுறேன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஆய்வு பண்ணி இந்த மாதிரியான செய்திகள் ஆட்களை புகழ்ந்து இகழ்ந்து சொல்லக்கூடியதும், இடங்களை புகழ்ந்து ஊர்களை இடங்களை புகழ்ந்தும் இகழ்ந்தும் சொல்லக்கூடிய ஹதீசுகள் தப்பானது. மார்க்கத்தில் புனிதமானது என்று மதிக்கப்படக்கூடிய 3 இடங்கள் இருக்குல்ல, பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம், அந்த மாதிரியான அதுக்கு இருக்குது. அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த ஃபுட் உணவு இருக்குல்ல, ரசூல் அதுக்காக வந்தாங்க. உணவுடைய சிறப்புக்கு எழுதி வச்சுக்கிறான் அம்புட்டு இருக்குங்க. வெண்டைக்காய் திண்டா அப்படி, சுரக்காய் திண்டா இப்படி, கத்திரிக்காய் திண்டா அப்படி. அவன் என்ன வியாபாரம் பண்றான் அப்படி. கத்திரிக்காய் வியாபாரி என்ன பண்றது, இந்த கத்திரிக்காயை மார்க்கெட் பண்ணணும்ல, அது விற்கிறதா என்ன பண்றது. கத்திரிக்காய் எப்படிப்பட்டது தெரியுமா,
இது எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு தெரிந்தால் நீங்க எல்லாம் கத்தரிக்காய் வாங்க போக மாட்டீர்கள்னா அப்ப என்ன செஞ்சிருவான், தேவையில்லை இடம் வாங்கிட்டு போயிடுவான். அப்படி ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம்ல நம்ம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே சொல்லி இருந்தாங்கன்னா நம்ம ஏன் அந்த வாய்ப்பை நம்ம விடுவான்னு நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் எந்த மனிதன் மீதும் அப்படி முகபத்து வைக்கல. உலகத்தில் எந்த தலைவன் மீது எந்த மக்கள் வைத்திருக்கிற முகபத்தை விட முஸ்லீம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கிற முகபத் அதிகம். அவன் எந்த குரூப்பை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு முதலிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவன் ஷிர்க் வைக்கிறவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு முதல் யார் தான், ரசூலுல்லாஹ் திட்டினா அவன் அறுவலத்துக்கு ஓடுவான், ஷிர்க்கை வைப்பான். அப்படி மதிக்கக்கூடிய இந்த பலவீனத்தை, அது தேவை, மார்க்கத்தில் உள்ளதுதான், அது நேசிக்கத்தான் வேணும். அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார்கள் கேட்டா, உணவு சம்பந்தமாக என்னது, கத்தரிக்காய். சாதாரண கத்தரிக்காய் சயின்டிஃபிக்காக எடுத்த ஒரு நல்ல உணவே கிடையாது. வணங்குதா, விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்டு வைத்தியத்தை கேட்டால் கத்தரிக்காய் கரப்பாம்பாங்க. வணங்குதா, பழமொழி இருக்கல, கத்தரிக்காய் கரப்பான், அதுவும் இல்லாட்டி பரப்பாம்பாங்க. கத்தரிக்காய்க்கிறது கரப்பான்னு சொல்லி நாட்டு வைத்தியத்தில் கேட்டீங்கன்னாலும் கத்தரிக்காய் கரப்பாம்பாங்க. அரிப்பு சொறி சிறங்கு இருக்கிற ஆளுக்கு கத்தரிக்காய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெருசாக சயின்டிஃபிக்காக பெரிய நன்மையோ பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால், அல் பாதஞ்சானு லிமா உக்கிலகு, கத்திரிக்காய் இருக்க அதை என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்களோ அது நிறைவேறும். லேசுப்பட்டு நினைச்சுக்கலாம் கத்திரிக்காய. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஆனால் பாவிகளா, ரசூலுல்லாஹ் இதுக்காக வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக உனக்கு அனுப்பப்பட்டாங்க. கத்திரிக்காய் சித்த வைத்தியர் அவங்க, அதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ கத்திரிக்காய் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அல் பாதஞ்சானு லிமா உக்கிலகு, பாதஞ்சானம் கத்திரிக்காய் இருக்கு பாருங்க, அது எந்த நோக்கத்துக்கு சாப்பிட்றோமோ அதை நிறைவேற்றும். வயிற்று வலி போகணும்னு சாப்பிட்டா வயிற்று வலி போயிடும், வயிற்று வலி வரணும்னு சாப்பிட்டா வயிற்று வலி வந்துருங்கிறாங்க. அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, அல் பாதஞ்சானு சிஃபாவும் மின் குல்லிதா, கத்திரிக்காய் அனைத்து நோய்க்கும் நிவாரணம். அப்படின்னா வேற கத்திரிக்காய் கொடுத்துட்டு இருக்கலாம் எதா இருந்தாலும், அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கத்திரிக்காயை பற்றி ரொம்ப இட்டுக்கட்டி செஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மீன் சாப்பிட்றோம், அதாவது உணவுகளை திட்டியும் புகழ்ந்தும், உணவுகளை அந்த உணவு அப்படி இந்த உணவு அப்படி. பேரிச்சம்பழத்தை பற்றி நோன்பு திறக்கும் போது என்ன செய்யுங்க, அது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்ணியை குடிச்சு நோன்பு திறங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி கோதுமை உணவு தான் சிறந்தது, அரிசி மட்டம்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. சைவம் தான் சிறந்தது, அசைவம் நல்லது இல்லைன்னு சொல்லுறது கிடையாது. ஆட்டுக்கறி சிறந்ததா மாட்டுக்கறி சிறந்ததாங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனது கிடையாது. அல்லாஹ் எதை ஹலாலாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உனக்கு ஆடு பிடிச்சா ஆட்டு தின்னு, மாடு பிடிச்சா மாட்டு தின்னு, கோழி பிடிச்சா கோழி தின்னு, உருளைக்கிழங்கு பிடிச்சா உருளைக்கிழங்கு தின்னு போடாண்டு, அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலையை தவிர அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கல. அந்த மாதிரி ஆடு சிறந்தது மாடு மட்டும், கழுதை சிறந்தது குதிரை மட்டும், அதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதெல்லாம் ஹலால் எது ஹராம் எது, அவ்வளவுதான். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு வந்திருந்தாங்களே தவிர நீங்க என்ன பண்றாங்க, மீன் மட்டும் சாப்பிட்றாதீங்க, மீன் சாப்பிட்டா உடம்பு வீக் ஆயிரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இது கசாப்பு கடைக்காரன் பண்ணியிருப்பான். இதை இறைச்சி விற்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த மீனை வாங்குறதுனால நமக்கு இறைச்சி வியாபாரம் கம்மியாக போகுது, இந்த மீனை ஒரு டேமேஜ் பண்ணி விட்டா என்ன செய்யும், கறி வியாபாரம் நடக்கும். என்ன செஞ்சுட்டான், மீனை சாப்பிடுவது உடல் நலத்தை பாதிக்கும் அப்படின்னு மீனை பற்றி ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி பருப்பை பற்றி என்ன சொல்றாங்க, அலைக்கும்பில் அதஸ், பருப்பை விட்டு விடாதீர்கள். இது யாரு, சைவ வியாபாரி இருப்பான் இவன் என்ன பண்ணிட்டா, அலைக்கும்பில் அதஸ், பருப்பை நீங்க விட்டு விடாதீர்கள். ஃபைன்னஹு முபாரக்குன், அது பாக்கியமிக்கது. யுரக்கிகுல் கல்ப, அது கல்பை என்ன செய்யும், உள்ளத்தை ரொம்ப மென்மைப்படுத்தும். இந்த ஆடு மாடெல்லாம் திண்டா கரடு முரடாயிருவீங்க, இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது உங்களை மென்மையாக்கும். இது எங்க உள்ள சித்தாந்தம், நம்மளை பத்தி அவங்க அப்படி விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் கரடு முரடா ஏன் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஆடு மாடெல்லாம் திங்கிறாங்க, அதனால கரடு முரடா இருக்கிறாங்க. ஆனால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு திண்டா என்ன செய்ய மாட்டோம், கொள்றது அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கெல்லாம் உலகத்துக்கே தலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, உள்ள போயிட்டா இருப்ப அதை செஞ்சுவிட்டு. யாரு எதை திண்டா ஒன்றும் செய்ய மாட்டாங்கிறாங்களோ அவர் பிளான் பண்ணி ஒரு ஆளை காலி பண்ணி இப்படி பண்ணிட்டாரு. இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்காரா இல்லையா, என்ன உணவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், உணவுக்கு உணவை தீர்மானிக்காத, உணவு தீர்மானிக்காது. அப்ப நம்ம என்னன்னு கேட்டா, இது விளங்காம என்ன செய்யறது, சைவம் இதை திண்டா மென்மையா போயிடும், மாட்டுக்கறி திண்டா வன்மையா போயிடும், அப்படிலாம் கிடையாது. மாடு கறியினாலேயோ திங்கிற உணவுனாலேயோ ஒரு மனிதனுடைய அந்த ஜீன் மரபணுக்கள் மாறிவிட போவதில்லை, அவனுடைய குணாதிசயங்கள் மாறப்போவதில்லை. ஒன்று ட்ரைனிங், அவன் எப்படி வளர்க்கப்பட்டான் அதை பற்றி அவனுடைய பிரதிபலிக்கும், அந்த ஜீன் மரபணுக்களும் தீர்மானிக்கும், அல்லாஹ்வுடைய விதியும் தீர்மானிக்கணும் வைங்களேன். அதுதான் இருக்கே தவிர, இன்னும் சொல்ல போனார் குர்ஆன்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபி காலத்தில் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் உழைக்கவும் மாட்டோம், நாங்கள் வாட்டு சும்மா இருப்போம், அல்லாஹ்ட்ட எங்களுக்கு உணவு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவு என்ன செய்யறான், அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவு, அது என்னங்கிறது டாபிக் வேற. மண்ணு செல்வாங்கிற உணவை என்ன செய்யறான், அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், இங்கே உழைக்காம தின்னுட்டு இருக்காங்க.
விவசாயம் பண்ணணும், கலப்பை எடுக்கணும், ஏர் பிடிக்கணும், கதிரை எடுக்கணும், இதெல்லாம் தேவையா? நாங்கள் வாட்டுக்கு சும்மா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். சோறு அல்லாத வரட்டும்னு அல்ல என்ன பண்ணிட்டான், மண்ணு செல்வான்னு அனுப்பி வச்சுட்டான். இவங்களுக்கு ஒரே உணவு தானே, கொஞ்ச நாள் போர் அடிச்சு போயிடும். டெய்லி ஒன்றே இதை சாப்பிட்டா போர் அடிச்சு போயிரும்ல, வெரைட்டியாக மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு டெய்லி இதே சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சு, போர் அடிச்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு மாற்று சரியில்லை, ரேஷனை மாற்றி கொடு, மண்ணு செல்வா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க, மின் பக்கலிஹா ஓ கிஸ்தாயிஹா ஓ பூமிஹா ஓ அதசிஹா ஓ பசலிஹா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து பருப்பு வேணும், வெங்காயம் வேணும், கீரை வேணும், கிஸ்தா வெள்ளரிக்காய் வேணும், இதுதான் எங்களுக்கு வேணும். அதாவது அங்கேருந்து எல்லாம் வந்து வேற மாதிரி உணவை கொடுக்குறான். இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் சைவ உணவை கேட்குறாங்க. யாரு, மூசா நபியுடைய உம்மத்தினர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு பக்கல் வேணும், கிஸ்தா வேணும், பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளரிக்காய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே மூசா நபி திருப்பிட்டு கேட்குறாங்க, அத்தஸ்தபுதிலு நல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவைர். ஏண்டா சிறந்த உணவு ஒன்று இருக்க தாழ்ந்த உணவு ஏன்றா மாட்டி கேட்குறீங்கிறாங்க. எது தாழ்ந்த உணவு? இப்போ மார்க்கத்தின் பார்வையில் குவாலிட்டியில் எது தாழ்ந்தது என்றால் கத்தரிக்காய், பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் தான் தரத்தில் தாழ்ந்தது. அல்லாஹ்வுடைய பார்வையில் தரத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டால் நல்ல ஆடு, மாடு, மீன் அது மாதிரியா சாப்பிட்றதுக்கு பாருங்க, அதான் குவாலிட்டியானது. அதுதான் நபி மூசா நபி திருப்பி கேட்குறாங்க, ஏன்னா ஒழுங்காக தான் எல்லாம் தந்துட்டு இருக்கான், அதை திங்க வேண்டியதானே, பருப்பு வெங்காயம் கேட்குறியன்னு கேட்கறதுக்கு அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னு கேட்டால் பக்கராவில் தஸ்தபுதில் நல்லதி ஹுவ அதுனா தாழ்ந்ததை நீங்கள் கேட்கிறீர்களா, பில்லதி ஹுவ ஹைர் சிறந்தது அல்ல தந்திருக்கிறானே அதுக்கு பகரமா மட்டமானது கேட்குறீங்களா, அதோட கம்பேர் பண்ணது மட்டும்தானடா, இது ஏன்டா கேட்குறீங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்குன்னு கேட்குறீங்க என்று மூசா நபி அவர்கள் கேட்டதாக வருகிறது. அப்ப இப்படி பரக்கத்தானது, இது மென்மையானது, சிறந்தது சொல்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம மட்டம்னு சொல்ல வேணாம், பட் அல்லாஹ் கொடுத்தது சிறந்த அப்படி ஒரு விஷயம். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த உணவை அப்படி பருப்பை திட்டி உருளைக்கிழங்கு திட்டி ஹதீஸ் சொன்னாலும் தப்பு தான், அதை பாராட்டி சொன்னாலும் தப்பு தான். அதெல்லாம் ஹலால் விட்டுட்டு போ, பருப்பு திங்கலாம் விட்டுட்டு போ, அவ்வளோதான் மார்க்கமே தவிர பருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா, வெங்காயம் எப்படிப்பட்டது தெரியுமா, அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. தேங்காய் எப்படிப்பட்டது தெரியுமா, அது வயிற்றுக்குள்ள போய் விட்டது என்றால் அது பெரிய நோய் நிவாரணி ஆகிவிடும், எல்லா நோயும் தீர்த்துரும், தேங்காய் சாப்பிடக்கூடாங்கிறாங்க. இப்போ யாருக்கு பிரஷரு கொலஸ்ட்ரால் உள்ள ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, தேங்காயை ரத்து நிறுத்து அப்படிங்கிறாங்க. இவன் என்ன பண்றான், தேங்காய் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் வந்து நோய் நிவாரணம் அப்படிங்கிறான். சரி, அது மாதிரி கீரை நல்லதுதான். கீரைங்கிறது எல்லா சித்தாவுலையும் ஆயுர்வேதிக்கிலையும் எல்லா சயின்ஸ்லையுமே கீரை வந்து ரொம்ப வந்து கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. அப்புறம் நல்ல ஒரு உணவு, அதில் சந்தேகம் கிடையாது. அது வந்து அப்படி சொல்லிட்டு போ, இப்போ நானும் இப்போ சொல்ல தானே செய்கிறேன், அது மாதிரி சொல்லுங்க, கீரையில் நல்ல சாமா இருக்குது, அதில் கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்கிறது, நல்லா கீரையை சாப்பிடுங்க, நிறைய கீரையை சேர்த்துக்கிறங்க, கண் பார்வை நல்லா வரும், முடி உதிராது, அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எந்த உணவாக இருந்தாலும் கீரையை சேர்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது சைத்தானை விரட்டிவிடும். கீரையை சைத்தானை விரட்டுறது, கீரையை திண்டா அது சைத்தானை விரட்டுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர், அது யார் பேர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவனா சொன்ன பரவாயில்லைங்க, இவன் என்ன சொல்றான், எதை சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன செய்யறது, அப்படி ஒன்று பண்ணிடுறது. அதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த சிக்கரி தெரியுமா, சிக்கரின்னு தமிழில் என்னன்னு தெரியல. சிக்கரின்னா காப்பி தூள் இருக்குல்லங்க, காப்பி வந்து பியூர் காப்பி வந்து சாப்பிட முடியாது. எப்படி தங்கத்தில் வந்து பியூர் தங்கத்தில் வந்து உங்களுக்கு நகை செய்ய முடியாதோ, அதில் செம்பு சேர்த்தா தானே தங்கத்தை நகை செய்ய முடியும். பியூர் தங்கத்தில் 10 மாற்றுங்கிறானே, 24 கேரட்டுங்கிறானே, அதில் தங்க நகையெல்லாம் வராது, உடைஞ்சு போயிடும். அது தங்க நகை செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், 24 கேரட்டில் 2 கேரட்டு செம்பு சேர்த்து 22 கேரட்டு தங்கத்தை சேர்ப்பான், அது 22 கேரட்டுங்கிறான். அதிகமாக சேர்க்க அது ஸ்ட்ராங்காகவும் தரம் குறைஞ்சு போயிடும். ஆனால் குறைஞ்சது எவ்வளோ சேர்க்கணும், 2 கேரட் சேர்க்கணுங்கிறான், அது 916ங்கிறான்ல, அப்படி சேர்த்தா தான் அது வந்து நகை செய்ய முடியும், இல்லைன்னா அது நகையாக வராது, உந்து போயிடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யறதா, காப்பி இருக்கு பாருங்க, காப்பி தூளில் வந்து சிக்கரின்னு ஒன்று கலப்பான், 10%, 20%, 30% கலப்பான். கலந்தா தான் அது காப்பியாக இருக்கும். வெறும் காப்பியை போட்டால் காப்பியாகவே இருக்காது. அதுங்களா, அந்த சிக்கரி கலப்பது வந்து அந்த டேஸ்ட்டை தரும். அப்போ அந்த சிக்கரி இருக்கு பாருங்களேன், அந்த சிக்கரியுடைய இலை இருக்கு பாருங்க, ஒவ்வொரு இலையிலையும் சொர்க்கத்தின் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது எடுத்து கிடைக்காங்க. சிக்கரியுடைய இலையில, சிக்கரினா என்ன மரண்டு யார்ட்ட கேட்டுக்குன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட, அந்த சிக்கரி மரத்துடைய மரமோ செடியோ அதனுடைய இலையில் வந்து என்ன இருக்குதான், ஒரு சொட்டு சொர்க்க தண்ணீர். அது அங்கே சொர்க்கத்தில் போய் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுலாம் சொர்க்கத்துடைய தண்ணி இருக்குது அப்படின்னு கட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வெங்காயம் இருக்கு பாருங்க,
வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டா எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? அது உலகத்தில் உள்ள எல்லா கீரைகளை விட வெங்காயம் தான் சிறந்தது. அது எப்படி கோதுமை வந்து மற்ற தானியங்களோட சிறந்ததா இருக்கிறதோ அதுவும் போய் இதுவும் போய். கோதுமை வந்து மற்ற தானியத்தோட சிறந்ததுங்கிறது போய். ஏதோ உதாரணமாக காட்டப்படுது அதுவும் போய். உதாரணம் எதுக்கு உதாரணம் காட்டப்படுது அதுவும் போய். அதனால அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்றது. மாதுளம்பழம் இருக்கு பாருங்க, மாதுளம்பழத்துல ஒரு சொட்டு சொர்க்க தண்ணீர் இருக்கிறது. எந்த மாதுளம்பழமா இருந்தாலும் அதை முழுசா தின்றணும், அதுல சொர்க்கத்துடைய தண்ணி இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் பொம்பளையில சாதமா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இது உண்மை நினைச்சுக்கிட்டு நடைமுறையில் செய்வாங்க. மாதுளம்பழத்தை முழுசா தின்றுவாங்க, மற்றதெல்லாம் அறுத்து பாதி இது போடுவாங்க. ஒரு விதையை கூட வீணாக்க கூடாது, உள்ள சொர்க்க தண்ணி அதில் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், அது நம்ம சாப்பிட்டு தீரணும்னு சொல்லி அந்த மாதுளம்பழத்தை திங்க வைக்கிறதுக்காக என்ன செய்யறது, அது சொர்க்கத்து தண்ணி இருக்கு, முழுசா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி நீ சொல்லி தொலைச்சிட்டு போ. அதுக்கே ரசூலுல்லாஹ் இருக்கிற சொர்க்கத்தை இருக்கிற அது முழுசா சாப்பிட்டா நல்லது அப்படிதான் சொல்லிட்டு போ அப்படி சொல்றது. இது மாதிரி அதே மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது ரொட்டியோட கண்டிப்பா திராட்சை சேர்த்துக் கொள்ளுங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. எதோட எதை சேர்க்கிறது, மிளகா இவ்வளவு போட்டுக்கிறங்க, சமைத்து பார். அது என்ன நினைச்சிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த சமைத்து பார் நிகழ்ச்சி நடத்த வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இதோட அதை சேரு, அதோட இதை சேரு. இதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவங்களே வினிகர்ல தொட்டு சாப்பிட்டு போயிருக்காங்க. குழம்பு கூட வைக்கிறதுக்கு வழி இல்லை, எண்ணெயில தொட்டு வினிகர்ல தொட்டு ரொட்டியை சாப்பிட்டு இதான் அவங்க செஞ்சது. இவங்க என்ன பண்றாங்க, இதோட அதை சேர்த்து தொட்டு சாப்பிட்டு பாரு, இதோட அதை சேர்த்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு ரசூலுல்லாஹ் வரல. அப்படி ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழவும் இல்லை. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, நீங்கள் ரொட்டி சாப்பிட்டால் கண்டிப்பா அதனோடு வந்து திராட்சையை சேர்த்துக்கொள்ளுங்க. ரொட்டியோட திராட்சை, அது காம்பினேஷன் நல்லாவே இல்லை பார்த்தா கூட. ரொட்டியோட திராட்சை வேற ஏதாவது சொன்னாலும் பரவாயில்லை, ரொட்டியும் திராட்சை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, மேட்ச் ஆகுமா? பார்த்தாலும் இது நல்லாவும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நினைச்சிருக்காங்க, ரொட்டியும் திராட்சையும் சாப்பிடுங்க சேர்த்துக்கிட்டு, அது காமெடிக்காது, நல்லாவே இல்லை. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சொரக்காய் இருக்குல்ல, சொரக்காய் எப்படிப்பட்டது தெரியுமா? அது வந்து மண்ணக்கலல் பித்தீக பக்கத்தகலல் ஓவர் டூ மச், இது அதிகம். எவன் சொரக்காத்துல சொர்க்கத்துக்கு போயிடுவான், மற்றதாவது சொர்க்கத்துடைய ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்குது. சொரக்காய்க்கு என்ன பண்ணி விட்டாங்கன்னு கேட்டா, மண்ணக்கல பித்தீக பக்கத்தகலல் ஜன்னா, மண்ணக்கல துப்பா பக்கத்தகலல் ஜன்னா, அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கு சொரக்காய் பத்தி ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இருக்குது. சொரக்காய் குழம்புல இருந்தா, கறி குழம்புல ஏதாவது போட்டிருந்தா சொரக்காய் மட்டும் எடுத்துறது விரும்பி சாப்பிடாது, அவங்களுடைய விருப்பம். உடம்பை விரும்ப மாட்டாங்க, சொரக்காய் விரும்பினாங்கன்னா அதைத்தான் நீங்க விரும்பணும்னு அவசியம் கிடையாது, மார்க்கம் கிடையாது. அவங்களுக்கு அது பிடிக்கும், அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், சில டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளவுதான் அதுல மேட்டரை தவிர இதுல சொரக்காய்க்கு ஒரு சிறப்பு அதனால சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் உணவுகளை பற்றி இட்டுக்கட்டி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஃபுட்டு சம்பந்தமா எல்லாம் போய், ஃபுட்டு சம்பந்தமா சொன்னான்னு வைங்களேன், எல்லாம் போய் தான். எந்த ஃபுட்டையும் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோம்பு தரங்கள் தவிர, கோதுமை தான் சிறந்தது, அரிசி மட்டும், உளுந்து சிறந்தது, தோரம்பருப்பு நல்லது இல்லை, தோரம்பருப்புல இந்த பிராண்டு நல்லது, அந்த பிராண்ட் நல்லது இல்லை, கடலை, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை கிடையாது. இப்படி சொன்னதாக எவனாவது விட்டு அடிச்சான்னு சொன்னா, அது மாதுளையை சொன்னாலும் சரி, கோதுமையை சொன்னாலும் சரி, உருளைக்கிழங்கு சொன்னாலும் சரி, கத்திரிக்காய் சொன்னாலும் சரி, இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்ல இட்டுக்கட்டி கொண்டிருக்கிறான். அந்த டியூட்டி அவங்களுடைய டியூட்டி கிடையாது, அதுக்கு அவங்க வரவும் இல்லை. இதெல்லாம் அளவுகள், இதெல்லாம் நீங்க வந்து அறிவிப்பாளர்னு பார்க்க வேண்டியதில்லை, எந்த கிதாபையும் தேட வேண்டியதில்லை, நீங்களாகவே ஆய்வு பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது மாதிரி உள்ளது. அதே மாதிரி வந்து மருத்துவம், ரசூலுல்லாஹ் மருத்துவம் செய்யறதுக்கு வந்தாங்க. நபிகள் நாயகம் உள்ளத்து மருத்துவத்துக்கு வந்தாங்க. என்ன மருத்துவம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள நோய் இருக்கு பாருங்க, கள்ளம் கபடம் போசல் பொறாமை அந்த மாதிரியான தப்பான சிந்தனைகள், அதுகளில் இருந்து மனிதனை எப்படி தூய்மையாகிக் கொள்வது, அவனை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது, அந்த சித்தாந்தத்தை சொல்லி தர வந்தாங்க. அது ஓகே. நோய்க்கு வைத்தியம் பண்றதுக்கு வந்தாங்க இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யல, நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க செஞ்ச அந்த வைத்தியத்தை நம்ம இன்னைக்கு செஞ்சோம்னா நம்ம டேஞ்சரா கூட ஆயிரும். அந்த காலத்தில் அதை தான் செய்ய முடியும்னு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அவங்களுக்கு உகது போர்ல வெட்டுப்படுறாங்க, கன்னத்தில் பயங்கரமான இப்படி வால் இறங்குது, வெட்டு இறங்கி உள்ள வால் போய் பல்லெல்லாம் உடைஞ்சி வாய் இப்படி கிழிஞ்சி ரத்தம் ஊற்றி அவங்க மூத்தாயிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு மூர்ச்சையாகி விழுந்து அப்படிலாம் நடந்தது. ஒரு பயங்கரமான தாக்குதல் அவங்களுக்கு ஏற்பட்டது உகது போர்ல. மூத்தாயிட்டாங்கன்னு வந்து கிளம்பி சஹாபாக்கெல்லாம் ஓட்ட முடிச்சிடுறாங்க எல்லாருமே. அந்த நேரத்தில் வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உஹது களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் அந்த ரத்தம் ஓடுவதை நிறுத்துவதற்காக வேண்டி பேரிச்ச மரத்தினால் செய்யப்பட்ட பாய் இருக்குல்ல, ஓலப்பாய், அந்த ஓலையினால் செய்யப்பட்ட பாயை எரித்து அந்த சாம்பலை எடுத்து அதை வச்சு பூசி இறுக்கமாக கட்டினோம், ரத்தம் வடிவது நின்றது அப்படிங்கிறாங்க. இதுல மார்க்கத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கா? இதுல அந்த காலத்துல இதான் செய்ய இயலும். தையலா போட முடியும், அல்ல ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு ஊசியா போட முடியும். அது மாதிரியான மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சா வச்சிருந்தா மனுஷன். அல்ல பாம்பை கொண்டு கொத்த விட முடியுமா? பாம்பு விஷம் வந்து ரத்தத்தை உரைய செய்ய முடியும். அது ஒரு அளவா கொடுத்து நம்மளை உரைய வைக்கிறான். மொத்தமா கொடுத்தா மொத்தமா உறைஞ்சு போயிடும், ஆள் காலி ஆயிருவோம். அப்ப விஷத்திலிருந்து ஒரு சின்ன அளவு எடுத்து என்ன செய்யறான், நம்மளுடைய ரத்தங்களை ஆபரேஷன் பண்ணும்போது லேசா செலுத்துறான், அதுக்கு கசிவது நிக்கிறது, உடனே அந்த வேகத்தில் இணைஞ்சிடறான், ஆபரேஷன் பண்ணி முடிச்சு போடுறான்.
அப்ப இவங்க அந்த காலத்தில் இதை செஞ்சாங்கிறக்காக நீங்க இதை செய்யலுமா? மருத்துவம் என்பது ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் கோதுமை சாப்பிட்டாங்க, நம்ம கோதுமை திங்கிற சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் ஏறி போனாங்கிறக்காக நம்ம ஒட்டகத்தில் போற சுன்னத்துன்னு சொல்லணுமா? அல்லது ஃபிளைட்டு விமானம் அதை பயன்படுத்திக் கொள்ளணுமா? அப்படி விளங்கிக்கிறோம். இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்களா? இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தா ஃபிளைட்லாம் போயிருப்பாங்க. இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்களே ஆனால் ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ போய் தாவா பண்ணிருப்பாங்க. இந்த காலத்தில் ஒட்டகத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க, அது இல்லை. இது இருந்துச்சு, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இது எல்லாம் போட்டு தேவையில்லாம வந்து ரசூலுல்லாஹ் மருத்துவம் சொல்ல வந்த மாதிரி திப்ப நபவிண்ட விட்டுருக்காங்க. நபி வழி மருத்துவம் அவன் போட்டு ஆரம்பிச்சுட்டானோ நபி வழி மருத்துவம்னு சொல்லிட்டு, நீ மருத்துவம் பண்ணி தொலைச்சிட்டு போப்பா. அது என்ன நபி வழி மருத்துவம்? நபி என்ன மருத்துவம் பண்றக்க வந்தாரு? ஒரே ஃபேஷன்லாம் அவங்க குவிஞ்சாங்களா போய்? எந்த யாருக்கு போய் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த காலத்தில் எது வைத்தியமோ தேல் கொட்டிருச்சுன்னு சொன்னா அதை வெட்டி உப்பு தண்ணி அதில் ஊற்றுவாங்க. பாட்டி வைத்தியத்தில் அதை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிற. அதை எப்போ செய்ய முடியும்? தேல் கொட்டினா ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சா முடிஞ்சு வச்சுக்காத. அதானே இப்ப செய்யணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நபி வழி மருத்துவம். அப்ப இந்த அந்த வைத்தியம் பண்றவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், சாம்பலை தான் கட்டுறதா இவனுக்கு? நான் கேட்கிறேன், எவன் இந்த நபி வழி மருத்துவம் வைத்தியம் பண்ணிட்டு போர்டு போட்டு இருக்கிறானோ இவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு வைங்க, இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணணும்? சாம்பலை நல்லா பாயை எரிச்சு அந்த ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் தையெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்ணணும்? அப்படி அர்த்தம்? அப்படி செய்ய முடியாது. அதனால வந்து மருத்துவத்தை பத்திலாம் சொல்றாங்க. ஆனா மருத்துவத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களான்னா எதுல வந்து வஹீயின் மூலமாகவோ வேற ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாகவோ அதுல ஒரு சிறப்பு இருக்குது என்று அவர்கள் கருதினார்களோ அப்படி ஒரு 2-3 பொருளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆதாரம் இருக்குது. எதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க? பேரிச்சம்பழத்துல அஜ்வான்னு ஒரு வகை இருக்குது. பேரிச்சம்பழத்துல பல வகை இருக்குது. இப்போ நெல்லில் இருக்குல்ல, சம்பாங்கிறான், குருவாங்கிறான், 5008ங்கிறான், 5020ங்கிறான், பொன்னிங்கிறான், பாசுமதிங்கிறான், எல்லாம் அரிசி தான். அரிசியிலே பல வெரைட்டி இருக்கு பாருங்களேன், தரத்தை பொறுத்து. ஒன்றுல இல்லாத ஒரு சிறப்பு ஒன்றுல இருக்கிறது. மென்மையாக சில வயிற்றுல நல்லா இறங்கு, சிலது நல்லா சத்தா இருக்கும், சிலது பசி தாங்கு, சிலது விலை கம்மியாக இருக்கும். இப்படி எல்லாம் பல மாதிரி குவாலிட்டி இருக்கிற மாதிரி பேரிச்சம்பழத்திலையும் நம்ம பார்க்குற ஒரு குவாலிட்டி மாத்திரம் இல்லை, நிறைய வகை வகையாக என்ன செய்யுது பேரிச்சம்பழத்தில் குவாலிட்டி இருக்கிறது. அதில் வந்து மதீனாவில் விளையக்கூடிய அஜ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு வகை ரொம்ப உயர்ந்தது. இன்னைக்கு இதை வச்சு பயங்கரமான காசு இருக்கு. அஜிக்கு போறவங்கள்ட்ட கடை என்ன செய்யும்? அஜ்வான பயங்கர டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட் மற்ற ரேட் மாதிரி விற்கலாம். இந்த அஜ்வாவை எல்லாம் விரும்புறாங்க என்ற காரணத்துக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்னதுனால உண்மையில சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வாவை பற்றி புகழ்ந்து சொன்ன காரணத்தினால் அந்த அஜ்வாங்கிறது மட்டும் நீங்க வாங்கினா ட்ரிபிள் மடங்கு விலை இருக்கும். மற்ற பேரிச்சம்பழத்தை விட என்ன இருக்கு? 3 மடங்கு 4 மடங்கு விலை வச்சு தான் விற்கிறாங்க. நம்மளும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக வாங்குறோம். சரி இருக்கிற சொல்லுவோம். என்ன சொல்லிக்கிறாங்க? யார் ஒருத்தர் காலையில சுபுஹா அதிகாலையில தினசரி 7 அஜ்வா பேரிச்சம்பழத்தை, அஜ்வானா கண்ணகரேன்னு கருப்பா இருக்கும், நல்ல டேஸ்டாக தான் இருக்கும், அது ஒரு வித்தியாசமான பழமா இருக்கும். இப்போ அஜ்வா என்ற வகை அந்த குவாலிட்டியை வந்து ஒரு 7 தான் சாப்பிட்றாரு. ஒரு நாளைக்கு 7, காலையில் ஒரு நாளைக்கு 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் அன்றைய தினத்தில் அவனுக்கு விஷத்தால் ஏற்படுற பாதிப்பு வராது. அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு ஏதோ தேல் கொட்டுருச்சுன்னா அன்னைக்கு ஒன்றும் செய்யாது, அல்லையோ அன்னைக்கு மட்டும். அப்போ அது சாப்பிட்ட பிறகு நிவாரணம் கிடையாது. அது ஆல்ரெடி நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த விஷ முறிவு தன்மை அதில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். விஷ முறிவு தன்மை இதில் இருக்கும் போல இருக்குது. அது நீங்க சாப்பிட்டீர்களே ஆனால் அதுல வந்து உங்களுக்கு விஷக்கடி அன்றைய தினத்தில் விஷம் உங்களை அணுகாது. அதே மாதிரி ஒலா சிகுருன், இந்த சிகுருங்கிறான்ல சூனியம் பண்றதுங்கிறது, சூனியத்துக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து மனசு தானே. மனசை அப்படியே அடிச்சு பலவீனம் இருந்தால் உளுந்துருவோமா இல்லையா? அந்த மாதிரி உளுந்துருவோம். மன வலிமை இருந்துச்சுன்னு சொன்னா போய் சொல்றான் போடான்ட்டு போயிடுவோம். இந்த பேரிச்சம்பழம் வந்து நல்லா ஹார்ட்டை வலுப்படுத்தணும்னு விளங்கிற வேண்டியதான். அதான அர்த்தம். இதை சாப்பிட்டான்னு சொன்னா நல்ல இதயத்தை நல்லா வலிமைப்படுத்தும். ரெண்டாவது வந்து அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5445, 5768, 5769, 5779 இதெல்லாம் இருக்கிறது. இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரில் இடம் பெற்றாலும் இது அறிவிக்கக்கூடிய ஒரு ஜும்மா பின் அப்துல்லான்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. இந்த ஆள் அறிவிக்கிற ஒரே ஹதீஸ் ஒண்ணுதான். இப்படி ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, புகாரி இமாமுடைய உஸ்தாதுன்னு சொல்லப்படுகிறாரு. இவர் அறிவிக்கிற எந்த ஒரு ஹதீஸும் புகாரிலையோ முஸ்லிம்லையோ திருமதிலையோ அபுதாவுலையோ இப்னு மாஜாவுலையோ நசையிலையோ வேற எந்த கிதாபுகள் இந்த 6 கிதாபுல எதுலையுமே இவர் அறிவிக்கிற வேற எந்த ஹதீஸுமே வரவில்லை. இந்த ஒன்னே ஒன்று அறிவிக்கிறாரு. அதனால அதுல ஒரு டவுட் கொள்ளக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆளு ஒரு வித்தியாசமான யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மேட்ரு பரவாயில்ல ஒரு 4-5 பேராக சொல்லணும். இந்த ஒத்த மனுஷன் தான் சொல்றாரு, இவர் வேற ஒரு ஹதீஸை அறிவிச்சிருக்காரு, அறிவிக்கல, ஒன்னே ஒன்று தான் அறிவிக்கிறான்னு வந்தாருன்னு இவர் இருந்தாரா இல்லையா? உண்மையில அப்படிலாம் ஒரு டவுட்டுகள் வரக்கூடிய இடத்துல ஒன்று இது வச்சிருவாங்க. சரி அப்படி ஒன்று வருது, சரி இது இருக்குன்னு வச்சுக்கிறோம், இதை சொல்லிட்டு போ. இருக்குதுல அஜி வாங்குற பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்கப்பா, அது நல்லது, ஹதீஸ்ல இருக்குது. அதே மாதிரி வந்து காளான் இருக்குல்ல,
காளானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கும் கூட காளான் வந்து சயின்டிஃபிக்காக வந்து வளர்த்து சாப்பிடுங்க, வீட்டில் உற்பத்தி பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது, புரோட்டீன் இருக்குலாம் சொல்கிறான். அப்போ அல் குமாத்து மினல் மன்னி வ மாவுஹா ஷிஃபாஉன் லில் ஐனி, குமாத்து காளான் இருக்கு பாருங்க, இந்த மண்ணு அல்ல இறக்குனா மண்ணு செல்வா, மண்ணுன்னா இந்த வகை இதை சேர்ந்தது தான், காளானை தான் அல்ல இறக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. காளானுக்கு நல்ல இறைச்சி மாதிரி இருக்குங்க, வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இறைச்சி வறுவல் மாதிரியே சாப்பிடலாம், இறைச்சி மாதிரியே சமைக்கலாம், கறிக்கு உள்ள மாமிசத்தெல்லாம் போட்டு கறி மாதிரியான டேஸ்ட்டில் கொண்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க காளான் என்பது மண்ணுன்று சொல்றான மண்ணு செல்வா, அது இஸ்ரவேலுக்கு கொடுத்தது, அதை சேர்ந்தது, மண்ணை சேர்ந்தது. மண்ணிட தமிழ் மண் இல்லை, இந்த மண் அந்த குர்ஆன்ல வரக்கூடிய மண்ணை சேர்ந்து நிலைக்க கூடாது. மாவுஹா ஷிஃபாஉன் லில் ஐன், அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு இருக்கு பாருங்க, அது கண் நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியது. அதில் உள்ள சொட்டு எடுத்து கண்ணில் விட்டுட்டோம்னா அந்த கண்ணில் உள்ள கசடுகளை எல்லாம் என்ன செய்யாது, கிளீன் பண்ணக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி புகாரியில் 4478, 4639, 5708 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்குறோம். காளானை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது ஆதாரம், சரி இது சொல்லிட்டு போ, இருக்கிறனால சொல்லிட்டு போ. தேன் இருக்கு, தேனை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான், ஷிஃபா இருக்கிறது. குர்ஆன்ல 16வது சூராவுல 69வது வசனத்தில் அதில் என்ன செய்யறான்னு கேட்டா, யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதில் பல வண்ணங்களை உடைய பானம் நமக்கு கிடைக்கிறது, தேன் கூட்டிலிருந்து தேனிலிருந்து கிடைக்கிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அது மனித குலத்துக்கு ஷிஃபா, நோய் நிவாரணமாக அமைந்திருக்கிறது. சயின்டிஃபிக்காகவும் அதில் நோய் நிவாரணம் இருக்குது, அல்லாஹ்வும் சொல்றான், சயின்டிஃபிக்காக இருக்கு, அது ஓகே. அதே மாதிரி கரிஞ்சீரகம் இருக்குல்ல, கரிஞ்சீரகத்தை பற்றி அல் ஹபத்து சௌதா, கரிஞ்சீரகம் இருக்குது, அது அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம், அதிகமான நோய் நிவாரணமாக இருந்தால் அனைத்து நோய்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அனைத்து நோய்களுக்கு நிவாரணம், மூத்த தவிர அனைத்துக்கும் நிவாரணங்கிறாங்க. நிவாரணம் இந்த மருந்து அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் கண்டுபிடிக்கணும், அதில் நிவாரணம் இருக்கிறது. அதுக்காண்டி அதை திங்கிறன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்றுக்கு சில தடவுறதுனால சிலது குணமாகும், சிலது வந்து அதனோட இன்னொன்று சேர்க்கறதுனால அதில் மெடிசன் தன்மை வரும், சில சும்மா திங்கிறதுனால வரும். அதை கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி எடுங்கப்பான்னு சொல்கிறாங்க. அதில் எல்லா விதமான மருந்து இருக்குது, அதை அதுக்கு தகுந்த முறையில் பயன்படுத்திக்கிட்டீர்களே ஆனால் அதை வந்து இப்போ தைலமாக்கி தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை வந்து உறிஞ்சுவாங்க. ஜலதோஷம் பிடிச்சின்னு வைங்களேன், கொஞ்சம் கரிஞ்சீரகத்தை எடுத்து துணியில் சுற்றி கசக்கி 2 இழுப்பு வைத்தீங்கன்னா ஜலதோஷம் இருந்து தெரியாமல் ஓடி போயிடும், அப்படி ஓட்டுன்னு கொட்டி போயிடும். இப்படிலாம் கிராமத்தில் ஜலதோஷத்தை வைத்தியம் பண்ணுவாங்க. விஷக்கடியாக இருக்குன்னு வைங்களேன், அதை கொடுப்பாங்க. இதெல்லாம் மருத்துவமாக இருக்குது, தெரியுது, ஹதீஸும் இருக்கிறது. இதை தவிர இவங்க சொல்கிறாங்களே காசினி கீரைங்கிறான். என்னடா காசினி கீரை? காசினி கீரைன்னு ஒரு கீரை இருக்கா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? நான் தான் கண்டுபிடிச்சேங்கிறான். அந்த கீரை, இந்த கீரை எல்லாம் நபி வழி தான். நபிகள் நாயகம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா? யாரா குழந்தை இல்லைன்னு சொன்னா முட்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடு, புள்ள பிறக்கும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தர் வந்தாராம், எனக்கு பிள்ளையே இல்லை. பிள்ளை இல்லையா? முட்டையும் வெங்காயத்தையும் சேரு சாப்பிட்டு பாரு, புள்ள வந்துடும். முட்டை வெங்காயத்தை எங்கள் ஊரில் சேர்த்தான் சாப்பிடுவாங்க, ஆம்லெட் போட்டா. நம்ம அதான் சாப்பிட்டு இருக்கிறோம், ஆம்லெட் திங்க 50 பேர் புள்ள பத்துறானே. அப்போ முட்டையும் வெங்காயத்தையும் சாப்பிடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அது திங்காத ஒருத்தம் கூட கிடையாது. அப்போ 50 பேருக்கு பிள்ளை இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு. அது மாதிரி பெண்கள் வந்து இந்த பிரசவித்த பிறகு இந்த நிஃபாஸ் உதிரப்போக்கு போகும் இல்லையா, அது போனுச்சுன்னா அது நிப்பாட்டுறதுக்கு பேரிச்சி மரத்தை கூட நின்றும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? அது எப்படி நிறுத்துறது? அது பாட்டு வந்துகிட்டு இருக்கு, தன்னால் நின்று போயிடும். அது நோயாது, அது நோய் கிடையாது. மாதவிடாய் எப்படி நோய் இல்லையோ அந்த நிபாஸ் என்பது நோய் கிடையாது. அதனுடைய கழிவுகள் வெளியே வர்றதுக்காக அல்லாஹ் செட்டிங் பண்ணியிருக்கிறான். அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் வந்து மருத்துவத்தின் பெயரால் அந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு அந்த மருந்து, இதெல்லாம் நிறைய கட்டி விட்டுருக்கிறார்கள். இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வந்து வேற சில அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்கிறது. உங்களுக்கு பெண்களை பற்றி தாக்கி நிறைய ஹதீஸ்கள் இட்டு கட்டியிருக்காங்க. பொம்பளைகளை பற்றி அவங்களோட ஆலோசனை கேளுங்க, ஆனால் மீறி நடங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நீங்கள் ஆலோசனை கேளுங்க, பொம்பளைகள்கிட்ட மீறி நடந்துங்க. ஆலோசனை என்ன சொல்கிறாங்களோ செய்யணும், செய்யாமல் விட்டுருங்க. செய்யாதுன்னு செஞ்சு விடுங்க, அப்படித்தான் செய்யணும். பெண்களை சொல்ல கேட்கறது வந்து கை சேதத்தில் முடியும். இப்படியான ஒரு அடிப்படையில் இட்டு கட்டி வச்சிருக்கிறார்கள். இப்படி நிறைய இருக்கிறது. அவங்க தான் சில அளவுகள் தான் சொல்ல முடியும், டைம் முடிந்து விட்டது. அதனால் என்ன பண்ணணும், இந்த அளவுகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு இஸ்லாத்தின் பெயரால் இந்த வகையில் உங்களுக்கு கட்டுக்கதைகள் இட்டு சொல்லப்படுமையானால் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்து இது மாதிரி விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறேன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கம் இதுக்கு அல்ல. உணவுகள் எது நல்ல ருசியாக இருக்கும், எது திண்டா நோய், அதை கற்றுத்தரக்கு ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. எப்படி சமைக்கலாம் அதுக்கு சொல்றதுக்கு வரவே இல்லை. எது ஹலால் எது ஹராம், எது உனக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான் எது அனுமதிக்க மாட்டான், இந்த மாதிரி மேட்டர்களை சொல்லித்தர தான் வந்தாங்கன்னு விளங்கி கொண்டோமே. ஆனால் இது போன்ற குழப்பங்களிலிருந்து விடுபடலாம். இப்போ இந்த